சத்யநாராயண கதை. ஸ்ரீ சத்யநாராயண கதை. ஸ்ரீ சத்யநாராயண கதை. சத்யநாராயண விரதர் கதையை ஓதுவதன் மூலம் ஒருவர் 1000 யாகங்களை செய்ததை போன்ற புண்ணியத்தை பெறுகிறார் என்று வேதங்களில் கூறப்படுகிறது. சத்யநாராயண பகவான் விரத கதையில் விஷ்ணுவின் உண்மையான வடிவம் கூறப்பட்டுள்ளது. இந்த விரதத்தை ஓதுவதன் மூலம் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிலைத்திருக்கிறது. மேலும் விஷ்ணுவின் ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்கும். சம்பூர்ண சத்யநாராயண விரத கதா. சத்யநாராயண விரத கதையின் முதல் அத்தியாயம். ஒரு காலத்தில் ஷௌனிகாதி உட்பட 88,000 முனிவர்கள் நைமிஷாரண்ய தீர்த்தத்தில் ஸ்ரீ சுத்தியிடம், ஓ கடவுளே, வேதங்களை அறியாத மக்கள் இந்த கலியுகத்தில் எவ்வாறு இறைவனின் பக்தியை பெற முடியும்? அவர்களை எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? ஓ மகாமுனிவரே, குறுகிய காலத்தில் நற்பண்புகளை பெறவும் விரும்பிய பலனை பெறவும் நமக்கு வரும் தவம் சொல்லுங்கள். அத்தகைய ஒரு கதையை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். அனைத்து வேதங்களையும் அறிந்த சுத்தி கூறினார், ஓ வைஷ்ணவர்களிடையே போற்றப்படுபவர்களே, நீங்கள் அனைவரும் உயிரினங்களின் நலனை பற்றி கேட்டிருக்கிறீர்கள். எனவே நாரதர் லட்சுமி நாராயணஜியிடம் கேட்ட இவ்வளவு பெரிய விரதத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். லட்சுமிபதி மகாமுனிவர் நாராயணரிடம் சொன்னார், நீங்கள் அனைவரும் அதை கவனமாக கேளுங்கள். ஒரு காலத்தில் யோகிராஜ் நாரதர்ஜி பிறரின் நலனை விரும்பி பல்வேறு உலகங்களில் அலைந்து திரிந்து மரண உலகத்தை அடைந்தார். பல்வேறு இனங்களில் பிறந்த கிட்டத்தட்ட அனைத்து மனிதர்களும் தங்கள் செயல்களால் பல துக்கங்களால் அவதிப்படுவதை அவர் இங்கு கண்டார். அவர்களின் துக்கங்களை கண்ட நாரதர், மனிதர்களின் துன்பங்கள் நிச்சயமாக முடிவுக்கு வரும், எந்த வகையான முயற்சியை செய்ய வேண்டும் என்று சிந்திக்க தொடங்கினார். இந்த எண்ணத்தை தியானித்து விஷ்ணுலோகத்திற்கு சென்றார். அங்கு அவர் கடவுளின் கடவுளான நாராயணனை போட்ட தொடங்கினார். அவர் கைகளில் சங்கு, சக்கரம், கதாயுதம் மற்றும் தாமரையை ஏந்தி கழுத்தில் வாளை அணிந்திருந்தார். நாரதரை துதித்துக் கொண்டே, ஓ கடவுளே, நீங்கள் மகத்தான சக்தியை பெற்றிருக்கிறீர்கள். மனமும் பேச்சும் கூட உங்களை அடைய முடியாது. உங்களுக்கு ஆரம்பம், நடு, முடிவு இல்லை. நிர்குண வடிவத்தின் படைப்பால் பக்தர்களின் துக்கங்களை போக்குவர் நீங்கள். நான் உங்களை வணங்குகிறேன். நாரதரின் புகழை கேட்ட விஷ்ணு, ஓ மகாமுனிவரே, உங்கள் மனதில் என்ன இருக்கிறது? நீங்கள் எந்த வேலைக்காக வந்திருக்கிறீர்கள்? தயக்கமின்றி சொல்லுங்கள் என்றார். இதை பற்றி நாரத முனிவர் கூறினார், பூமியில் பல்வேறு இடங்களில் பிறந்த மனிதர்கள் தங்கள் செயல்களால் பல்வேறு துக்கங்களை அனுபவிக்கிறார்கள். ஓ கடவுளே, நீங்கள் என் மீது கருணை காட்டினால் அந்த மனிதர்கள் ஒரு சிறிய முயற்சியால் தங்கள் துக்கங்களை எவ்வாறு போக்க முடியும் என்று எனக்கு சொல்லுங்கள். ஸ்ரீஹரி, ஓ நாரதரே, மனிதர்களின் நலனுக்காக நீங்கள் ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். ஒரு நபரை பற்றிலிருந்து விடுவிக்கும் விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை கேளுங்கள். வானத்திலும் பூமியிலும் ஒரு அரிய மற்றும் சிறந்த விரதம் உள்ளது. அது நல்லொழுக்கத்தை தருகிறது. இன்று அன்பினால் நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். பகவான் சத்யநாராயணனின் இந்த விரதத்தை முறையாக கடைபிடிப்பதன் மூலம் ஒருவர் இங்கே மகிழ்ச்சியை அனுபவித்து மரணத்திற்கு பிறகு முக்தி அடைகிறார் என்றார். ஸ்ரீ ஹரியின் வார்த்தைகளை கேட்ட நாரதர், அந்த விரதத்தின் பலன் என்ன என்று கேட்டார். அதன் விதி என்ன? இந்த விரதத்தை யார் கடைபிடிக்க வேண்டும்? இந்த விரதத்தை எந்த நாளில் கடைபிடிக்க வேண்டும்? எல்லாவற்றையும் விரிவாக சொல்லுங்கள். நாரதரின் வார்த்தையை கேட்ட ஸ்ரீஹரி, துக்கத்தையும் நீக்கும் இந்த விரதம் எல்லா இடங்களிலும் வெற்றியை தரும் என்றார். ஒருவர் மாலையில் பக்தியுடனும் நண்பர்களுடனும் சேர்ந்து ஸ்ரீ சத்யநாராயண வணங்க வேண்டும். நைவேத்தியம், வாழைப்பழம், நெய், பால் மற்றும் கோதுமை மாவு பக்தியுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும். கோதுமைக்கு பதிலாக சாத்தி மாவு, சர்க்கரை மற்றும் வெள்ளம் எடுத்து உண்ணக்கூடிய அனைத்து பொருள்களையும் கலந்து கடவுளுக்கு அர்ப்பணிக்கவும். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு சேர்ந்து உணவளித்து பின்னர் நீங்களே சாப்பிடுங்கள். பஜனை மற்றும் கீர்த்தனைகளுடன் கடவுள் பக்தியில் மூழ்கிவிடுங்கள். இந்த வழியில் பகவான் சத்யநாராயணன் இந்த விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் ஒரு மனிதனின் அனைத்து ஆசைகளும் நிச்சயமாக நிறைவேறும். இந்த கலியுகத்தில் மரண உலகில் முக்தி அடைய இதுவே எளிய வழி. சத்யநாராயண விரத கதையின் முதல் அத்தியாயம் முடிந்தது. சத்யநாராயண பகவானின் வெற்றியை பாடுங்கள். சத்யநாராயண விரத கதையின் 2வது அத்தியாயம். சுத்தி கூறினார், ஓ முனிவர்களே, முந்தைய காலங்களில் இந்த விரதத்தை செய்தவரின் வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனமாக கேளுங்கள். அழகான காசிபுரி நகரில் மிகவும் ஏழை பிராமணர் ஒருவர் வசித்து வந்தார். பசி மற்றும் தாகத்தால் துன்பப்பட்டு அவர் பூமியில் சுற்றித் திரிந்தார். ஒரு நாள் பிராமணர்களை நேசிக்கும் கடவுள் ஒரு பிராமணரின் வேடத்தை எடுத்துக்கொண்டு அவரிடம் சென்று கேட்டார்,
ஓ பிராமணரே, நீங்கள் ஏன் ஒவ்வொரு நாளும் சோகமாக பூமியில் சுற்றித் திரிகிறீர்கள்? ஏழை பிராமணர், நான் ஒரு ஏழை பிராமணன். நான் பிச்சைக்காக பூமியில் சுற்றித் திரிகிறேன். ஓ கடவுளே, இதற்கு ஏதேனும் தீர்வு உங்களுக்கு தெரிந்தால் எனக்கு சொல்லுங்கள். வயதான பிராமணர், கடவுள் சத்யநாராயணன் விரும்பிய பலன்களை தருவார். எனவே நீங்கள் அவரை வணங்க வேண்டும் என்று கூறினார். இதை செய்வதன் மூலம் ஒரு மனிதன் அனைத்து துக்கங்களிலிருந்து விடுபடுகிறான். வயதான பிராமணர் வேடத்தில் வந்த சத்யநாராயணர் அந்த ஏழை பிராமணருக்கு விரதத்தின் முழு நடைமுறையை விலக்கி மறைந்து விட்டார். அந்த வயதான பிராமணர் சொன்ன விரதத்தை நிச்சயமாக நான் கடைபிடிப்பேன் என்று பிராமணர் மனதில் நினைக்கத் தொடங்கினார். இதை முடிவு செய்த பிறகு அவரால் இரவில் தூங்க முடியவில்லை. அவர் காலையில் எழுந்து சத்யநாராயண விரதத்தை கடைபிடிக்க முடிவு செய்து தானம் செய்ய சென்றார். அன்று ஏழை பிராமணருக்கு தானமாக நிறைய பணம் கிடைத்தது. அதன் மூலம் அவர் தனது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சேர்ந்து சத்யநாராயண விரதத்தை முடித்தார். சத்யநாராயண விரதத்தை முடித்த பிறகு அந்த ஏழை பிராமணர் அனைத்து துக்கங்களிலிருந்தும் விடுபட்டு பல வகையான செல்வங்களால் ஆசிர்வதிக்கப்பட்டார். அன்றிலிருந்து இந்த பிராமணர் ஒவ்வொரு மாதமும் இந்த விரதத்தை கடைபிடிக்க தொடங்கினார். இந்த வழியில் சத்யநாராயண விரதத்தை கடைபிடிப்பவர் அனைத்து வகையான பாவங்களிலிருந்து விடுபட்டு முக்தி அடைவார். இந்த விரதத்தை கடைபிடிப்பவர் அனைத்து துன்பங்களிலிருந்து விடுபடுவார். இந்த வழியில் நான் நாராயண்ஜி நாரதருக்கு சொன்ன ஸ்ரீ சத்யநாராயண விரதத்தை பற்றி உங்களிடம் சொன்னேன் என்று சுஜி கூறினார். ஓ பிராமணரே, இப்போது நான் என்ன சொல்ல வேண்டும்? முனிவரே, அந்த பிராமணரிடமிருந்து இதை கேட்ட பிறகு உலகில் வேறு யார் இந்த விரதத்தை கடைபிடித்தார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிய விரும்புகிறோம். எங்கள் மனதில் இதற்கு ஒரு மரியாதை இருக்கிறது. ஓ முனிவர்களே, இந்த விரதத்தை கடைபிடித்த அனைவரையும் கேளுங்கள் என்று சுத்தி கூறினார். ஒருமுறை அந்த பிராமணர் தனது செல்வம் மற்றும் செழிப்புக்கு ஏற்ப தனது நண்பர்கள் மற்றும் உறவினரிடம் இந்த விரதத்தை கடைபிடிக்க ஒப்புக்கொண்டார். அந்த நேரத்தில் விறகு வெட்டும் ஒரு முதியவர் வந்து விறகுகளை வெளியே வைத்திருந்த பிறகு பிராமணரின் வீட்டுக்குள் சென்றார். தாகத்தால் துன்பப்பட்ட விறகு வெட்டி அவர் உண்ணாவிரதம் இருப்பதைக் கண்டு பிராமணரை வரவேற்று என்ன செய்கிறார் என்று கேட்டார். பின்னர் நான் விரதம் கடைபிடிக்கிறேன் என்று கூறினார். இதை கடைபிடிப்பதால் என்ன பலன் கிடைக்கும்? தயவுசெய்து எனக்கும் சொல்லுங்கள். இது அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றும் பகவான் சத்யநாராயணனின் விரதம் என்று பிராமணர் கூறினார். அவரது அருளால் தான் என் வீட்டில் செல்வம், தானியங்கள் போன்றவை பெருகின. பிராமணனிடமிருந்த சத்யநாராயண விரதத்தை பற்றி அறிந்த விறகு வெட்டி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். சரணாமிர்தத்தை வாங்கி பிரசாதம் சாப்பிட்ட பிறகு அவர் தனது வீட்டிற்கு சென்றார். விறகு வெட்டி இன்று விறகு வெட்டால் கிடைக்கும் பணத்தில் சிறந்த சத்யநாராயண விரதத்தை மேற்கொள்வதாக மனதில் தீர்மானித்தார். இந்த எண்ணத்துடன் அந்த முதியவர் தனது தலையில் விறகுகளை வைத்துக் கொண்டு பணக்காரர்கள் அதிகம் வசிக்கும் நகரத்தில் அதை விற்க சென்றார். அந்த நகரத்தில் தனது விறகுக்கும் முன்பை விட 4 மடங்கு அதிக விலை கிடைத்தது. அந்த முதியவர் மகிழ்ச்சியுடன் பணத்தை எடுத்துக்கொண்டு சத்யநாராயண விரதத்திற்கான வாழைப்பழங்கள், சர்க்கரை, நெய், பால், தயிர், கோதுமை மாவு மற்றும் பிற பொருள்களை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றார். அங்கு அவர் தனது நண்பர்களையும் உறவினர்களையும் அழைத்து சத்யநாராயணனை வணங்கி சடங்குகளின்படி விரதம் இருந்தார். இந்த விரதத்தின் பலனால் வயதான விறகு வெட்டி பணக்காரரானார். ஒரு மகனை பெற்றார். உலகின் அனைத்து இன்பங்களையும் அனுபவித்தார். இறுதியாக வைகுண்ட தாமத்திற்கு சென்றார். ஸ்ரீ சத்யநாராயண விரத கதையின் 2வது அத்தியாயம் நிறைவுற்றது. ஸ்ரீ சத்யநாராயணனுக்கு ஜெய் சொல்லுங்கள். சத்யநாராயண பகவானின் விரத கதைகள் 3வது அத்தியாயமான சுஜி. ஓ மகாமுனிவர்களே, இப்போது மீதமுள்ள கதையை சொல்கிறேன். பழங்காலத்தில் உல்காமுகன் என்ற ஒரு ஞானி இருந்தான். அவன் உண்மையுள்ளவன், தன் புலன்களை கட்டுப்படுத்தியவன். அவன் தினமும் புனித தலங்களுக்கு சென்று ஏழைகளுக்கு பணம் கொடுத்து அவர்களின் துன்பங்களை போக்கினான். அவன் மனைவி தாமரை போன்ற முகத்தை கொண்டிருந்தாள். கற்பு மிக்கவள், நல்லொழுக்கம் உள்ளவள். இருவரும் பத்ராசீலா நதிக்கரையில் சத்திய நாராயணனின் விரதத்தை கடைபிடித்தாள். அதே நேரத்தில் சாது என்ற ஒரு வியாபாரி இருந்தான். வியாபாரத்திற்காக அவன் நிறைய பணம் இருந்தது. ராஜா விரதம் இருப்பதை பார்த்து, ஓ ராஜா, பக்தி நிறைந்தவராக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நான் அதை கேட்க விரும்புகிறேன். எனவே தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள் என்று பணிவுடன் கேட்டார். ஒரு சாது, நான் ஒரு மகனை பெறுவதற்காக என் நண்பர்கள் மற்றும் உறவுகளை சேர்ந்து சர்வ வல்லமை உள்ள பகவான் சத்ய நாராயணனை விரதம் இருந்து வழிபடுகிறேன் என்று ராஜா கூறினார். ராஜாவின் வார்த்தைகளை கேட்ட சாது மரியாதையுடன், ஓ ராஜா, இந்த விரதத்தின் முழு முறைகளையும் நடைமுறைகளையும் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஆலோசனைப்படி நானும் இந்த விரதத்தை கடைபிடிப்பேன். எனக்கும் குழந்தை இல்லை. இந்த விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் எனக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்கும் என்று கூறினார்.
ராஜாவிடமிருந்து விரதத்தின் முழு நடைமுறையும் கேட்ட பிறகு அவர் தொழிலிருந்து ஓய்வு பெற்று தனது வீட்டிற்கு சென்றார். குழந்தை பேறு தரும் இந்த விரதத்தை பற்றி சாது வைஷ்யர் தனது மனைவியிடம் கூறி, எனக்கு குழந்தை பிறக்கும் போது இந்த விரதத்தை செய்வேன் என்று கூறினார். சாது தனது மனைவி லீலாவதியிடம் இது போன்ற வார்த்தைகளை சொன்னார். ஒரு நாள் லீலாவதி தனது கணவருடன் மகிழ்ச்சியாகி உலக மதத்தில் ஈடுபட்டு பகவான் சத்யநாராயணன் அவளால் கர்ப்பமானார். 10வது மாதத்தில் அவள் வயிற்றிலிருந்து ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தாள். நாளுக்கு நாள் அவள் சுக்லபக்ஷத்தின் சந்திரனைப் போல வளர ஆரம்பித்தாள். பெற்றோர் தங்கள் மகளுக்கு கலாவதி என்று பெயரிட்டனர். ஒரு நாள் லீலாவதி தனது கணவருக்கு இனிய வார்த்தைகளில், நீ செய்ய தீர்மானித்த பகவான் சத்திய நாராயண விரதத்தை செய்ய வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று நினைவூட்டினார். சாது, ஓ அன்பே, அவளுடைய திருமணத்தில் நான் இந்த விரதத்தை செய்வேன் என்று சொன்னார். இவ்வாறு தனது மனைவிக்கு உறுதியளித்து அவர் நகரத்திற்கு சென்றார். கலாவதி தனது தந்தையின் வீட்டில் வசித்து வளர்ந்தார். சாது தனது மகளை நகரத்தில் தனது நண்பருடன் பார்த்தவுடன் உடனடியாக தூதரை அழைத்து, என் மகளுக்கு பொருத்தமான மணமகனை கண்டுபிடித்த பிறகு வாருங்கள் என்று கூறினார். துறவியின் வார்த்தைகளை கேட்டதும் தூதர் காஞ்சன் நகரை அடைந்து அங்கு கவனித்துக் கொண்ட பிறகு அந்த பெண்ணின் பொருத்தமான வணிக மகனை அழைத்து வந்தார். பொருத்தமான பையனை கண்ட துறவி தனது உறவினர்களை அழைத்து தனது மகளை திருமணம் செய்து வைத்தார். ஆனால் துறவி இன்னும் பகவான் சத்திய நாராயண விரதத்தை கடைபிடிக்கவில்லை. இதனால் ஸ்ரீ பகவான் கோபமடைந்து துறவிக்கு நிறைய துன்பங்கள் ஏற்படும் என்று சபித்தார். தனது வேளையில் திறமையான துறவி கடலுக்கு அருகில் அமைந்துள்ள ரத்னாசர்பூர் நகரத்திற்கு தனது வணிக மருமகனுடன் சென்றார். அங்கு சென்ற பிறகு மருமகன் மற்றும் மாவனார் இருவரும் சேர்ந்து மன்னர் சந்திரகேதுவின் நகரில் வியாபாரம் செய்ய தொடங்கினார். ஒரு நாள் பகவான் சத்திய நாராயணனின் மந்திரத்தால் ஒரு திருடன் ராஜாவின் பணத்தை திருடி ஓடிக்கொண்டிருந்தான். ராஜாவின் வீரர்கள் அவரை துரத்துவதைக் கண்டு திருடப்பட்ட பணத்தை துறவி தனது மருமகனுடன் தங்கியிருந்த இடத்தில் வைத்திருந்தான். மன்னரின் வீரர்கள் வைசியமுனிவரிடம் மன்னரின் பணம் கிடப்பதை கண்டதும் பாவனார் மற்றும் மருமகன் இருவரையும் கட்டி போட்டு மகிழ்ச்சியுடன் மன்னரிடம் அழைத்துச் சென்று, அந்த இரு திருடர்களையும் பிடித்து விட்டோம், தயவு செய்து மேலும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடுங்கள் என்று கூறினார். மன்னரின் உத்தரவின் பேரில் அவர்கள் இருவரும் கடுமையான சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் அவர்களின் அனைத்து செல்வங்களும் அவர்களுக்கு பறிக்கப்பட்டன. சத்திய நாராயணனை சாபத்தால் துறவியின் மனைவியும் மிகவும் சோகமடைந்தாள். வீட்டில் வைத்திருந்த பணம் திருடர்களால் திருடப்பட்டது. உடல் மற்றும் மனவழி, பசி மற்றும் தாகம் காரணமாக மிகவும் சோகமாக இருந்த கலாவதி உணவுக்காக ஒரு பிராமணரின் வீட்டுக்கு சென்றார். அங்கு சத்திய நாராயணன் விரதம் கடைபிடிப்பதை கண்டார். பின்னர் அந்த கதையை கேட்டார். பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு இரவில் வீடு திரும்பினார். தாய் கலாவதிடம், ஓ மகளே, இதுவரை எங்கே இருந்தாய்? உன் மனதில் என்ன இருக்கிறது? கலாவதி தன் தாயிடம், ஓ அம்மா, ஒரு பிராமணரின் வீட்டில் சத்யநாராயண விரதத்தை கண்டேன். சிறுமியின் வார்த்தைகளை கேட்டு லீலாவதி இறைவனை வழிபட தயாராக தொடங்கினாள். லீலாவதி தனது குடும்பத்தினரிடம் ஒருவரிடம் சத்யநாராயண வழிபட்டு தனது கணவரும் மருமகனும் விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என்ற வரத்தை கேட்டார். மேலும் அவர் நம் எல்லா குற்றங்களையும் மன்னிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். இந்த விரதத்தால் மகிழ்ந்த பகவான் சத்யநாராயணன் சந்திரகேது மன்னரின் கனவில் தோன்றி, ஓ ராஜா, நீங்கள் அந்த 2 வைசியர்களையும் விடுவித்து அவர்களிடமிருந்து நீங்கள் எடுத்த பணத்தை திரும்பி தர வேண்டும். நீங்கள் இதை செய்யாவிட்டால் நான் உங்கள் செல்வம், ராஜ்யம் மற்றும் குழந்தைகளை அளிப்பேன் என்று கூறினார். இதையெல்லாம் ராஜாவிடம் சொல்லிவிட்டு அவர் மறைந்து விட்டார். காலையில் ராஜா தனது கனவை சபையில் விவரித்தார். பின்னர் வணிகரின் மகன்களை சிறையிலிருந்து விடுவித்து சபைக்கு அழைத்து வாருங்கள் என்று கூறினார். அவர்கள் இருவரும் வந்தவுடன் ராஜாவை வரவேற்றனர். ராஜா இனிமையான குரலில், ஓ ஐயா, தற்செயலாக உங்களுக்கு இவ்வளவு கடினமான துக்கம் வந்துவிட்டது. ஆனால் இப்போது உங்களுக்கு எந்த பயமும் இல்லை என்றார். இதை சொல்லி ராஜா அவர்களை புதிய ஆடைகள் மற்றும் ஆபரணங்களை அணியச் செய்து அவரிடமிருந்து வாங்கிய பணத்தை விட 2 மடங்கு திருப்பி தந்தார். வைசியர்கள் இருவரும் தங்கள் வீட்டிற்கு சென்றனர். ஸ்ரீ சத்யநாராயண விரத கதையின் 1வது அத்தியாயத்தை முடிக்கவும். ஜெய் ஸ்ரீ சத்யநாராயண பகவான் என்று சொல்லுங்கள். சத்யநாராயண பகவான் விரத கதையின் 4வது அத்தியாயம். சுத்தி குருகியில் வைசியன் சுப சடங்குகளை செய்துவிட்டு தனது பயணத்தை தொடங்கி தனது நகரத்தை நோக்கி சென்றார். சிறிது தூரம் சென்ற பிறகு ஸ்ரீ சத்யநாராயணனிடம் ஒரு தண்டி அவரிடம், ஓ சாதுவே, உங்கள் படகில் என்ன இருக்கிறது? அபிமானி வணிகர் சிரித்தபடி கூறினார், ஓ தண்டி, ஏன் கேட்கிறீர்கள்? உங்களுக்கு பணம் வேண்டுமா? என் படகு கொடிகள் மற்றும் இலைகளால் நிறைந்துள்ளது. வைசியரின் கடுமையான வார்த்தைகளை கேட்டு கடவுள் கூறினார், உங்கள் வார்த்தைகள் உண்மையாக இருக்கட்டும். தண்டி அங்கிருந்து இது போன்ற வார்த்தைகளை சொல்லி சென்றார். சிறிது தூரம் சென்ற பிறகு அவர் கடற்கரை அமைந்தார்.
தண்டி சென்ற பிறகு சாது வைசியர் தனது அன்றாட நலவிலிருந்து பிறகு படகு மேலே எழுவதையும் படகில் கொடிகள் மற்றும் இலைகள் போன்றவற்றை கண்டதையும் கண்டு ஆச்சரியப்பட்டு தரையில் மயக்கமடைந்தார். அவர் சுயநினைவில் திரும்பியதும் அவர் மிகவும் சோகமடைந்தார். பின்பர் அவரது மருமகன், நீங்கள் துக்கப்பட வேண்டாம், இது தண்டியின் சாபம், எனவே நாம் அவரிடம் அடைக்கலம் போக வேண்டும், அப்போதுதான் எங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் என்று கூறினார். மருமகனின் வார்த்தைகளை கேட்டதும் அவர் தண்டியிடம் சென்று மிகுந்த பக்தியுடன் அவரை வணங்கி, நான் உங்களிடம் பேசிய பொய்யான வார்த்தைகளுக்கு என்னை மன்னியுங்கள் என்று கூறினார். இதை சொல்லி அவர் மிகுந்த துயரத்தில் அழத் தொடங்கினார். பின்னர் தண்டிய கடவுள், ஒரு வணிகரின் மருமகனே, என் கட்டளைகளால் நீங்கள் பலமுறை துன்பப்பட்டீர்கள், என் வழிபாட்டிலிருந்து நீங்கள் விலகிவிட்டீர்கள். துறவி, ஓ கடவுளே, உங்கள் மாயையால் பிரம்மாவும் மற்ற கடவுளும் கூட உங்கள் வடிவத்தை அறியவில்லை. பிறகு ஒரு அறிவற்ற மனிதனாக நான் அதை எப்படி அறிய முடியும்? தயவு செய்து மகிழ்ச்சியாக இருங்கள். இப்போது நான் என் திறனுக்கு ஏற்ப உங்களை வணங்குவேன். என்னை பாதுகாத்து முன்பு போலவே படகை செல்வத்தால் நிரப்பவும். வைஷ்ய துறவியின் பக்தி வார்த்தைகளை கேட்டதும் கடவுள் மகிழ்ச்சி அடைந்தார். அவரது விருப்பப்படி வரமளித்த பிறகு மறைந்தார். மாமனாரும் மருமகனும் படகை நோக்கி வந்தபோது படகு செல்வத்தால் நிறைந்திருந்தது. பின்னர் அவர்கள் தங்கள் மற்றும் தோழருடன் பகவான் சத்யநாராயணனை வணங்கிவிட்டு தங்கள் நகரத்திற்கு சென்றனர். அவர்கள் நகரத்திற்கு அருகில் வந்ததும் குடும்பத்தினருக்கு தெரிவிக்க ஒரு தூதரை அனுப்பினார்கள். தூதர் சாதுவின் மனைவியை வரவேற்று, எஜமானர் தனது மருமகளுடன் நகரத்திற்கு அருகில் வந்து விட்டதாக கூறினார். தூதரின் பேச்சை கேட்ட சாதுவின் மனைவி லீலாவதி மிகுந்த மகிழ்ச்சியுடன் சத்ய நாராயணனை வணங்கி தனது மகள் கலாவதியிடம், நான் என் கணவரை பார்க்க போகிறேன், நீ உன் வேலையை முடித்துவிட்டு விரைவில் திரும்பி வா என்று கூறினார். தன் தாயின் இத்தகைய வார்த்தையை கேட்டு கலாவதி அவசரமாக பிரசாதத்தை விட்டுவிட்டு தன் கணவரிடம் சென்றாள். பிரசாதத்தின் கீழ் படியாமையால் சத்யநாராயணன் சோகமடைந்து தனது கணவரையும் படகுடன் தண்ணீரில் மூழ்கடித்தார். கலாவதி தனது கணவரை அங்கு காணாததால் அழுது கரையில் விழுந்தாள். படகு மூழ்கியதையும் சிறுமி அழுவதையும் கண்ட சாது, ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தினரையும் மன்னித்து விடுங்கள் என்று சோகமாக கூறினார். சாதுவின் பணிவான வார்த்தைகளை கேட்டு பகவான் சத்ய நாராயணன் மகிழ்ச்சி அடைந்தார். வானத்திலிருந்து ஒரு குரல் வந்தது. ஓ சாது, உங்கள் மகள் என் பிரசாதத்தை விட்டு சென்று விட்டாள். ஆனால் தான் அவருடைய கணவர் கண்ணுக்கு தெரியாமல் போய்விட்டார். அவள் வீட்டிற்கு சென்று பிரசாதத்தை சாப்பிட்டு விட்டு திரும்பினால் அவள் நிச்சயமாக தன் கணவரை கண்டுபிடிப்பாள். வானத்திலிருந்து அத்தகைய குரலை கேட்டு கலாவதி வீட்டிற்கு வந்து பிரசாதத்தை சாப்பிட்டு விட்டு பின்னர் தனது கணவரை பார்க்க திரும்புகிறாள். அதன் பிறகு சாது தனது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சடங்குகளினுடைய சத்ய நாராயணனை வணங்குகிறார். இந்த உலக இன்பங்களை அனுபவித்த பிறகு அவர் இறுதியாக சொர்க்கத்திற்கு செல்கிறார். சத்யநாராயண விரத கதையின் 4வது அத்தியாயத்தை முடிக்கவும். ஸ்ரீ சத்யநாராயணன் ஜெய் சொல்லுங்கள். சத்யநாராயண விரத கதையின் 5வது அத்தியாயம். சுத்தி கூறினார், ஓ முனிவர்களே, நான் உங்களுக்கு இன்னொரு கதையை சொல்கிறேன். அதையும் கவனமாக கேளுங்கள். துங்கத்வாஜ் என்ற ஒரு மன்னர் தனது குடிமக்களின் நலனில் மூழ்கியிருந்தார். இறைவனின் காணிக்கைகளை விட்டுவிட்டு அவரும் நிறைய துன்பங்களை அனுபவித்தார். ஒருமுறை அவர் காட்டுக்கு சென்று காட்டு விலங்குகளை கொன்ற பிறகு ஒரு ஆலமரத்தின் கீழ் வந்தார். அங்கு பசு மேய்ப்பவர்கள் தங்கள் சகோதரருடன் பக்தியுடன் சத்ய நாராயணை வணங்குவதை கண்டார். தனது பெருமை காரணமாக ராஜா அவர்களை பார்த்த பிறகும் வழிபாட்டு தளத்திற்கு செல்லவில்லை, இறைவனை வாழ்த்தவும் இல்லை. பசு மேய்ப்பவர்கள் ராஜாவுக்கு பிரசாதம் கொடுத்தார்கள். ஆனால் அவர் அந்த பிரசாதத்தை சாப்பிடவில்லை. பிரசாதத்தை அங்கேயே விட்டுவிட்டு தனது நகரத்திற்கு சென்றார். நகரத்தை அடைந்ததும் எல்லாம் இடிந்து கிடப்பதை கண்டார். கடவுள் இதையெல்லாம் செய்தார் என்பதை விரிவாக புரிந்து கொண்டார். அவர் மீண்டும் மாடு மேய்ப்பவர்களிடம் சென்று சடங்குகளின்படி அவர்களை வணங்கிய பிறகு பிரசாதத்தை சாப்பிட்டார். பகவான் சத்யநாராயணன் அருளால் எல்லாம் முன்பிருந்ததை போலவே ஆனது. நீண்ட காலம் மகிழ்ச்சி அனுபவித்த பிறகு அவர் இறந்த பிறகு சொர்க்கத்தை அடைந்தார். இந்த மிகவும் அரிதான விதத்தை அனுஷ்டிப்பவர் பகவான் சத்யநாராயணன் கருணையால் செல்வத்தையும் நாணயங்களையும் பெறுவார். ஏழைகள் பணக்காரர்களாகி பயமில்லாத வாழ்க்கையை வாழ்கிறார்கள். குழந்தை இல்லாதவர் குழந்தைகளை பெற்ற மகிழ்ச்சியை பெறுகிறார். மேலும் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறிய பிறகு அந்த நபர் தனது வாழ்க்கையின் முடிவில் வைகுந்தமுக்கு செல்கிறார். இந்த விரதத்தின் முன்பு அனுஷ்டித்தவர்களின் 2வது பிறவியின் கதையை இப்போது நான் கூறுவேன் என்று சுஜி கூறினார். வயதான சதானந்த பிராமணர் சுதாமாராக பிறந்து முக்தி அடைந்தார். விறகு வெட்டி அடுத்த பிறவில் நிஷாதராகி முக்தி அடைந்தார். உல்கமுகன் என்ற மன்னர் தசரதனாக வைகுந்தத்திற்கு சென்றார். சாது என்ற வைசியர் மோத்வாஜாக மாறி தனது மகனை துண்டு துண்டாக வெட்டி முக்தி அடைந்தார். மகாராஜ் துங்கத்வாஜ் சுயமாக பிறந்து
கடவுள் பக்தியுடன் தனது கடமைகளை செய்து முக்தி அடைந்தார். ஸ்ரீ சத்யநாராயண விரத கதா ஐந்தாவது அத்தியாயம் முன்னிட்டு ஸ்ரீ சத்யநாராயணுக்கு ஜெய் சொல்லுங்கள். ஸ்ரீ சத்யநாராயணுக்கு ஜெய் சொல்லுங்கள். ஸ்ரீ சத்யநாராயணுக்கு ஜெய் சொல்லுங்கள். ஓம் சாந்தாகாரம் முஜகசேனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாதாரம் ககனசுரசமேக வர்ணஸ்வாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கவளநேனம் யோகிகிரம் தியானகம்யம் வந்தே விஷ்ணும் கோபைரம் சர்வலோகைகநாதம். ஓம் ராம 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 ராம. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.